ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆடியன்ஸுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க. அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ கூட நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அது பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. நாங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கோயம்புத்தூரில் விசிட் போயிருந்தோம். அப்போ தியேட்டர் ஓனர்ஸே எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட படத்துக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சூர்யா சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்கி சார், தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு படம் டிரெக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்னும் தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே கூட எங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் பாருங்கள். அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. லாஸ்ட் 23 இயர்ஸாக என்னோடய லைஃப் பேசுகிறதுல மட்டும்தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஐ எம் அன் ஆர்ஜே பை ப்ரொஃபஷன். நான் ஒரு ஆர்ஜேவாக நிறைய மேடை ஏறியிருக்கேன். ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட்டாக எம்சியாக கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 ஷோஸ் நான் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் அக்ராஸ் த க்ளோப் பண்ணியிருக்கேன். டைரக்டராக 2 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய 3வது படத்துக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. பட் ஃபஸ்ட் டைம் இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஏன்னா என் வாழ்க்கையில் என்னோடய தமிழுக்காக லிரிசிஸ்டாக நான் ஏறின முதல் மேடை இது தான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது ஃபஸ்ட்டுனா இன்னும் நிறைய ஃபஸ்ட் இந்த படத்தில் எனக்கு இருக்குது. என்னென்னா, இந்த படத்தில் நான் மட்டும் பாட்டு எழுதலை. என்னுடைய அருமை தம்பி அருண் ராஜா, இந்த பட்டர்ஃப்ளை சாங் எல்லாருக்குமே தெரியும். அருண் ராஜா ஒரு 13-14 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏதோ ட்விட்டரில் போட்ட ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு நான் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி அண்ணே உனக்குள்ளே ஒரு ரைட்டர் இருக்கான், வா என் கூட கதை எழுதுன்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னை ரைட்டர்னு நம்ப வச்சது அருண் ராஜா. இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அன்றைக்கி அவன் எடுத்த ஒரு டிசிஷன். ஸோ இன்றைக்கி நானும் அருண் ராஜாவும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்து என் வாழ்க்கையில் நான் சினிமாக்காக எந்த மேடை ஏறினாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரே நபர் அப்படின்னா ஜிவி. ஏன்னா 2003 நான் ஒரு ரேடியோ ஜாக்கா. ஜிவி அப்போ தான் வெயில் படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வீட்டில் ஒரு சின்ன சிடி பிளேயரில் உருகுதே மருகுதே பாட்டெல்லாம் போட்டு காமிச்சு, இது ரீச் ஆகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். இப்போ ஜிவியோட ரீச் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 3 நேஷ்னல் அவார்டு. அண்ட் இதை நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவேன். ஒரு நண்பன்றதை தாண்டி ஜிவி எனக்கு ஒரு மென்டார் இன் மை லைஃப். நான் அப்படி தான் ஜிவியை பார்ப்பேன். பட் ஜிவி எப்பயுமே த சேம் ஜிவி டு மீ. அந்த 2003 to 2026 ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஜிவிக்கும் எனக்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே இருக்குது. பட் இந்தியாவிலே எல்லா ஜானர் படங்களுக்குமே மியூசிக் பண்ண தெரிஞ்சு அதை ஹிட்டு கொடுத்த ஒரே மியூசிக் டைரக்டர் ஜிவி மட்டும்தான், இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டேலண்ட். அண்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெங்கியோட போன படம் லக்கி பாஸ்கர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் அமரனும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படம். 2மே ஜிவி ஸ்டுடியோலேருந்து போன படம். 2மே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ அந்த குவாலிட்டி இருக்கிற ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். ஜிவி ஹஸ் டன் ஸோ மெனி திங்ஸ் இன் மை லைஃப். ஸோ டெக்னிக்கலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஒன்று கிளீஷேவாக சொல்லணும்னா, உனக்காக நான் உயிரை கொடுக்கணும்பா. ஆனால் நான் உயிரை கொடுத்துட்டேன்னா உன் பாட்டுக்கெலாம் யார் உயிர் கொடுக்குறதுன்ற ஒரு சுயநலம் எனக்கு இருக்குது. அதனால் இன்னும் நிறைய பாட்டுக்கு நான் உயிர் கொடுக்குறேன். And thanks for the opportunity, GV, for all the time. Next, my man, வெங்கி. வெங்கி என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் மாதிரி. ஜிவி மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். அவர் எல்லோரும் வெங்கி அட்லூரின்னு கூப்பிட்றீங்க. நாங்கள் அவருக்கு வச்ச செல்ல பேர் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். பூக்கி அட்லூரி அப்படின்னு வச்சுருக்கோம். ஹி இஸ் ஸோ க்யூட். யூ ஆர் டூ குட் டு பி ட்ரூ. ஓகே, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் கூட இவ்வளோ கரெக்டாக ஒரு ஹியூமன் பீயிங்கை க்ரியேட்டே பண்ண முடியாது. இஸ் டூ குட். ஐ ரியலி லவ் திஸ் கை ஃபார் எட்டர்னிட்டி. ஸோ நீங்கள் பார்த்த இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் அது வெங்கியோட ஆர்ட் கிடையாது, வெங்கியோட ஹார்ட். ஐ ஒன்லி சி தட் வே. அண்ட் இந்த படத்தில் நான் ட்ரெய்லர் வரும்போது நான் இந்த படத்துக்கு ஒரு ட்வீட் போட்டு, நான் ஒரு லிரிசிஸ்ட்டாக நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன்னு போட்டு நிறைய பேர் கேள்விக்கேன், எதுக்கு ஒரு லிரிசிஸ்ட் இவ்வளோ பயங்கரமாக எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ நல்ல விஷயத்தை நான் உள்வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெங்கி இந்த ஸ்கிரிப்டை எங்ககிட்ட சொன்ன போது
ஸ்கிரிப்டாக படிக்கும் போதே சில இடங்கள் ரொம்ப கண் கலங்கிட்டேன். நான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங் இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. வெங்கி, ஐ ரியலி திங்க் யூ வில் டெஃபினெட்லி கோ வெரி லாங் வே மேன். ஐ சீரியஸ்லி ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் எட்டர்னிட்டி. வி ஆல் லவ் யூ, வி கீப் லவ்விங் யூ. நெக்ஸ்ட்டு ராதிகா மேம். மேம், நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் எப்படியாவது சொல்லிடுறேன். என் பாட்டி உங்களோட பெரிய ஃபேன், என் அம்மா உங்களோட பெரிய ஃபேன், நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆஃப்டர் தாய் கிழவி அண்ட் திஸ் ஃபிலிம் மை சன் இஸ் ஆல்சோ யுவர் ஃபேன். ஸோ யூஆர் அ டைம்லெஸ் ஆக்டர் மேம். அது எப்படின்னு தெரில. எங்கள் பாட்டி எப்படின்னா, உங்களுக்கு டெலிவிஷனில் ஏதாவது ஆச்சுன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சரியாக இருக்காது. அந்த லெவலுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயங்கர கனெக்ட் எங்கள் வீட்டில் இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் சமையல் நல்லா இருக்குன்னா இன்றைக்கி ஏதோ நல்லது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். பட் மேம், யூ பீன் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் மேம். ஐ மஸ்ட் டெல் திஸ் பிகாஸ் த வே யூ ஃபேஸ் லைஃப், அது அந்த கிரிட், அந்த கான்ஃபிடென்ஸ், the way you emit that energy to other people, ma'am, it's mind blowing, ma'am. Keep inspiring us. Thank you, ma'am. Thanks for உங்களுடைய நடிப்பில் என்னோட 2-3 வரிகள் இருந்ததுன்றது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மேம். தட் ஐ திங்க் மை லைஃப் இஸ் மேட் பிகாஸ் ஏன்னா என் பாட்டியோட கனவு இருக்கலாம் இல்லையா, எங்கேயோ ஒரு நாள் என் பாட்டியோட பிளெஸிங் எனக்கு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது மமிதா. மமிதா, ஐ மஸ்ட் டெல் யூ, யூ ஆர் ஒன் ஓவர் நைட் ஒபாமா மேன் இன் அ குட் சென்ஸ். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும், அப்புறம் ஃபேமிலிக்கு, அப்புறம் கிட்ஸுக்கு அப்படி வரும். பட் மமிதா சின்ஸ் இன்செப்ஷன் எல்லாருக்கும் ஒரே டைமில் பிடிச்ச ஹீரோயின் அப்படின்றது ஒரு பெரிய கிரெடிட். எவ்ரி ஒன் லவ்ஸ் யூ, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட். ஏன்னா ராதிகா மேம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, த வே யூ ப்ரிப்பேர், அவ்வளோ சீனியர் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்கிறாங்கன்னா தட் ஷோஸ் ஹவு மச் இன்வால்மெண்ட் தட் யூ ஹேவ் ஃபார் யுவர் கேரக்டர். So I am also a director, so I know what it takes to be an actor. I am also an actor by the way. So அதனால் எனக்கு தெரியும். அண்ட் இன்னும் நிறைய பெரிய பெரிய வருங்காலம் உங்களுக்கு இருக்கும் நான் 100% நம்புகிறேன். தேங்க்யூ. அப்புறம் தலைவர் சுனில் சார், கடைசி 15 டேஸ் நான் இந்த படத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்கி ஜிவி டீமோட தட் இட்ஸ் மை ஃபேமிலி, ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் ஒர்க் வித் தெம். எவ்ரி டைம் இவரோட சீன் ஏதாவது ஒன்று பார்த்து நாங்கள் சிரிச்சிட்டு இருப்போம். அவர் தான் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. த வே ஹி ஆக்டட், த வே ஹி, அந்த எஸ்பெஷலி நீங்கள் டப் பண்ணது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி ஒன்று, அந்த செருப்பு அங்கே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதை நாங்கள் போட்டு போட்டு பார்த்து பல தடவை சிரிச்சிருக்கோம். ஸோ சில படங்கள் தான் சுனில் சார் இப்படி அமையும். நிஜமாவே உங்களை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து வெங்கி கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ மேட் திஸ் பியூட்டிஃபுல் ரோல் இன் திஸ் ஃபிலிம். ஹீ மேட் திஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. அடுத்தது பவானி. பவானி சொல்கிறதுன்றது டெக்னிக்கலி பவானி ஃபேமிலி, ஸோ ஜிவியோட தங்க. அண்ட் ஐ ஒன்லி விஷ் குட் திங்ஸ் டு யூ பவானி. ஸோ பவானி எப்படி நடிப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கு ஒரு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, ஒரு சூர்யா சார் முன்னாடி அப்படி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணும். அண்ட் யூ ரியலி டிட் இட். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பவானி எனக்கு பார்க்குறதுக்கு. ஐ எம் ஸோ கிளாட். இதை தவிர இந்த படத்தில் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நம்ம லிங்குசாமி சாரையும் அவங்க டாக்டரையும் சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தையோட ஆர்வத்தோடு அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அணுகிறாங்க. நேற்று தேட்டர் விசிட்ஸ்லாம் போகும்போது ஒரு இடத்துலையும் வந்து என்ன அளவுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறார் அவர். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் கோயிங் டு பி one of the most sought out distributors after this film, sir, because உங்களுடைய interest in the business is something commendable. And அந்த compassion தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்ககிட்ட. And thanks for making this effort, sir. Thank you. And finally, எல்லாரை பற்றியும் பேசணும், ஹீரோ பற்றி பேசணும். The one, அவருக்கும் எனக்கும் 2003 திருப்பி ஜிவி கிட்டே தான் வரணும். That's where I met Surya sir. For the first time என்னோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுறார், கஜினி படம். ஸோ அந்த படத்தின் இன்டர்வியூக்காக சூர்யா சார் வராரு. அண்ட் நான் 8:30க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கேன். சார் 8:30க்கு வந்துருவாங்கன்னு நான் போயிட்டு முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடிலாம் இது என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலான்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஹீ கேம் பை 8:35. அது கூட அவர் லேட்டாக வரல, எங்கள் ஆஃபீஸோட லிஃப்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இட் டுக் சம் டைம். உள்ளே வந்த உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, சாரி ஐ மேட் யூ வெயிட் ஃபார் 5 minutes. தட் மேன் டோல் தட் வேர்ட். நான் அப்போ ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆர்ஜு. பட் அவர் என்ன அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு எந்த ஒரு இதுவும், அவர் எவ்வளோ லேட்டாக வந்தால் கூட நான் அந்த இன்டர்வியூ எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக சூர்யா சார் ஐ எம் ஸ்டார் ஸ்ட்ரக், நான் உட்காந்து எடுத்திருப்பேன். பட் த வே ஹீ ட்ரீட்டட் மீ ஆன் தட் இன்டர்வியூ, தட் ஸ்டேட் வித் மீ ஃபார் எவர்.
அந்த ஹியூமனிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஹியூமனிட்டி ஆஃப் சூர்யா சாருக்கு எல்லாருமே ஃபேன். நான் அன்னிலேருந்து அந்த மொமெண்ட்லேருந்து நான் ஐ ஸ்டில் ரூட் ஃபார் தட் ஹியூமனிட்டி இன் தட் மேன். அதுதான் இன்றைக்கி பல்வேறு விதமாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு அவரோட லைஃப்பில் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த படத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் விரும்பின சூர்யா சாரை மறுபடியும் வெங்கி கொண்டு வந்திருக்காரு. த ஃபேமிலி மேன் சூர்யா சாரை வந்து வெங்கி காமிச்சிருக்காரு. ஸோ த லவ் ஃப்ரம் த தேட்டர்ஸ், நாங்கள் தேட்டர் விசிட் போகும்போது த வே பீப்புள் ரிசீவ் த ஃபிலிம், த வே பீப்புள் டாக் டு வெங்கி, இது எல்லாமே வந்து கண்ணில் பார்க்கும்போது ஒரு பிரதராக வந்து ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ ப்ரவுட் ப்ரோ, யூ ரியலி மேட் இட். அண்ட் சூர்யா சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரியான ஒரு ஜானரில் ஒரு படத்தை பண்ணுறது அப்படின்றது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கிரிட் அண்ட் கட்ஸ். அண்ட் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணி இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு லிரிசிஸ்ட்டாக நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆனேன் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த படத்தில் நான் எழுதின 5 பாட்டும் கதையோட பாடல்கள். ஒன்று பால்மழை தூரல்னு ஒரு பாட்டு எழுதினோம் குழந்தை வீட்டுக்கு வரும்போது, அப்புறம் ஏனோ மழை நின்று போனதேன்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய இறப்பில் ஒரு பாட்டு வரும். அது என்னை ரொம்ப உடச்ச ஒரு பாட்டு. பிகாஸ் ஐ வாஸ் பார்ன் டு அ சிங்கிள், ஐ வாஸ் brought up by a single mother, so I know how tough it is to. அந்த பாட்டு எழுதும்போது நிறைய தடவை நானே கண் கலங்கிட்டேன். பட் படத்தில் பார்க்கும்போது இன்னும் நான் ஐ ப்ரோக் அப் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சாங், அதுக்கப்புறம் அருகே வருவான், ஒரு ஜேர்னி மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலச்சந்தர் சார்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சீன் எழுதிட்டு நடுவில் நாகேஷ் படத்தில் இருந்தாலும் இந்த சீன் நாகேஷ் பார்த்துப்போம் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் இந்த பாட்டு பாலாஜி எழுதிடும் அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு நம்பிக்கை, அந்த அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் தான் என்னை இவ்வளோ தூரம் பண்ண வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்டு இந்த படத்துக்கு இன்னும் பெரிய ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வரும். நான் கண்டென்ட்டுக்காக இவ்வளோ நேரம் பேசலை, ஆனால் என் மனசுலேருந்து பேசினேன், நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ், அண்ட் மோர் லவ் இஸ் கம்மிங் ஆன் த வே, அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஐ ரியலி ஃபீல் திஸ் ஜர்னி இஸ் ஓவர் ஃபார் மீ. ஹோப் இன்னொரு ஜர்னியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெங்கி, அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ அப்படின்ட்டு நிஜமாவே இவங்க வந்து இந்த படத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஷி ஆடட் மோர் கலர் அண்ட் மோர் லைஃப் டு த ஃபில்ம். ஸோ நிஜமாவே இன் ரியல் லைஃப் ஆல்சோ ஷீ இஸ் ஒன் அமேசிங் கைண்ட் ஹியூமன். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படின்னா, நிஜ லைஃப்பில் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக அமைதியாக இருக்கிற ஒரு பொண்ணு, ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறப்போ எப்படி அந்த ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாறி இவ்வளோ அழகாக, மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க எக்ஸியூபரண்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியம் தான். பட் யூ டிசர்வ் ஆல் த லவ் மமிதா. ப்ளீஸ் வாங்க. Hi. Hello, everyone. So, first of all, I want to say thank you to my team, Venki sir, GV sir, Radhika ma'am, Balaji sir, Bhavani, and our distributors, Sunil sir. And we are missing the one, Surya sir, Inga DOP Nimishana, Banglan, and all our team full. I want to say thank you to each and every one of you for constantly supporting me and guiding me. Thank you so much, guys. And next, I want to thank all the audience, press, media. Thank you for giving us, showing us lots of love and support. Maddie and the entire team are truly grateful for your support. And நீங்கள் படம் பார்க்கலன்னா தியேட்டரில் போய் பாருங்க ப்ளீஸ். ஐ மஸ்ட் சே திஸ், தியேட்டர்லேருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். லைக் ஏதோ ஒன்று, ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ please do watch it in theaters, and thank you so much, especially all here who are present. Thank you so much, guys. தேங்க்யூ மம்மி. அதாவது மேடையில் ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க. தட் இஸ் மம்மி. பட் ஒரு வாலான பொண்ணு அப்படின்னு மேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஹோல்சமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு அழகான கேரக்டரை அவ்வளோ அழகாக நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் தட். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் ஸோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்?
காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சது அப்படி லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர் பட் த ஒன் தட் ஷோக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன் வேர் சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும் இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும் தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்சிங் ஸோ ஐ ஸோ மைசெல்ஃப் இன் தட் பொசிஷன் லைக் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி தியேட்டரில் போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் இட் அந்த மாதிரி ஐ யூனோ என் படத்துக்காக அது அந்த சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் யூனோ எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ். ஓகே ஸோ வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்து சொல்லுவாங்க பிடிச்சிட்டாரு ஒரு குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நிஜமாவே அந்த மாதிரி தான் பட் நாட் ஜஸ்ட் கிட்ஸ் எவ்ரி ஒன் யூ அட்ராக்டட் எவ்ரி ஒன் த்ரூ தட் கரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் கீப் டூயிங் மோர் நாங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம் எஸ் ஐஸ்வர்யா ஸ்ருதி மனோஜன் மை அசிஸ்டன்ட் அண்ணா மைத்ரே மை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேமலதா மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் Akifa, Archana. So they were there throughout the movie. So எனக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் யூனோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த செல்ஃப் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும்ல ஸோ கேரவனில் தான் நான் இது காமிப்பேன் ஸோ தே கான்ஸ்டன்ட்லி அவர் என்ன ஃபாலோ பண்ணுறதுனால தே நோ வேர் ஐம் வீக் இப்போ நைட் ஷூட்ஸு வந்துட்டு பண்ணும்போதெல்லாம் ஐல் பி லைக் இப்போ கொஞ்சம் மைக்ரைன் இருக்கும் அப்போ வந்து எனக்கு நல்லா பண்ணால் முடியாமல் இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது தேல் சிட் வித் மீ தேல் பி லைக் ஓ ஜஸ்ட் கிவ் மீ அ ஹக் யூனோ அது வந்துட்டு ரொம்ப இட் எலிவேட்ஸ் யூ இட்ஸ் லைக் ஓகே நமக்காக பீப்புள் இருக்காங்க ஸோ தே ஆர் லைக் கவுண்டிங் ஆன் அஸ் ஸோ யூனோ நமக்காக நம்ம டீமுக்காக யூனோ யூ ஷுட் ஜஸ்ட் கெட் அவுட் தேர் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ எம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டடான என்ன வந்துட்டு தே கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் தேட் ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ அது மாதிரி நிறைய பேர் உங்களுக்காக ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கீப் ஷைனிங் பிரைட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மமிதா. அடுத்ததாக பேச கூப்பிட போகிறது இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். அதாவது இவருடைய வேலையே வந்து இந்த படங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சோலை கொடுக்குற ஒரு வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு. அது ரொம்ப சோல்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. அவார்டு வாங்குறது அவருக்கு ஒரு ஹாபியாக மாறிடுச்சு. எப்படி நடிக்கிறாரு, எப்படி மியூசிக் போடுறாரு, எப்படி பாடுறாரு, இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. இதுக்கு நடுவில் ப்ரமோஷன்ஸு காலேஜ் ஈவெண்ட்ஸ்னு ஹீஸ் டூயிங் ஹிஸ் பார்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி ஆல்சோ. ஸோ வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இவ்வளோ அழகாக டெடிக்கேட்டடாக உங்களை ஒர்க் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கான லவ்வை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ளீஸ் ஜிவி சார் வாங்க, வி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். சித்தாரா ப்ரொடக்ஷன்ஸ் நாகவம்சி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து கொடுத்ததுக்கு. ப்ரைமார்க் லிங்குசாமி சார் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஃபஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லேயுமே பாட்டு பெரிய ஹிட்டு. எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போது நான் ஆக்சுவலி வேறு ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்தில். அங்கே ஃபுல்லாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்குண்ணா படம் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கும் அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லும்போது அதுதான் உண்மையாக சக்ஸஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே அதில் ஒன்றும் இல்லை, பட் நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க அந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் ஹைதராபாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா,
ஓவர்சீஸில் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்சீஸில் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திராவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3வதும் கொடுத்துருவாரு தீபாவளிக்கோ இந்த இயர் எண்டில். ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போட்டிருக்கு அப்புறம் நான் திருப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற படம் 2வது ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் ராதிகா மேம், நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் ஆர் ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம். நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்ருக்கேன் செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன். அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை எதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷ்னலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் வந்து நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் 3 நாளில் பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும் அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங்கு. அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்டில். லாஸ்ட் 2 டேஸில் பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணால் மேஜிக் வரலாம் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷ்னலாக ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து கொடுக்கறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கம்ப்ளீட்லி கிவ் ஹிட்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அப்புறம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்தில் தான் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நிறைய சூப்பராக சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அது தனியாக பேசுவோம். அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி. ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷ்னலான ரோலு அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலையுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம் ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் ஸோ டெடிக்கேட்டட், ஸோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. அடுத்த பிளாக் பஸ்டரும் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா. தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென், அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹீ மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஹீ இஸ் டன் இஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள். எப்படியும் இட்ஸ் டூயிங் ரியலி ரியலி வெல். ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்மளுடைய டிரெக்டர் சார் தான். அதாவது ஒரு லக்கி பாஸ் ஹீரோ கம் டிரெக்டர். ஸோ லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படம், அது ஒரு சக்ஸஸ். அதுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டு அப்படின்றப்போ ஒரு அடால்டான ஒரு ஆக்ஷன் படம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக ஒரு ஜெனுவினாக ஒரு ப்ரீஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஃபில்ம், ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் லைஃப். அவ்வளோ அழகான ஒரு படம் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய டிரெக்டர் கம் ஆக்டர் வெங்கி அட்லூரி. த மோஸ்ட் ஸ்வீட் பர்சன், very kind also. So we'll hear him speak. Over to you, sir. Director okay, actor very bad.
நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அந்த படங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மேம் இன்சிஸ்ட் பண்ணாங்க ஆக்டர்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான். Ma'am always bullies me. Okay, ma'am. uh, for the press, media, and reviewers, Vetriki Nandri. Am I right? Thanks to Tamil press and media. I've never received this kind of a warm welcome from Tamil media because this is my third outing here. Madalla Vati, Lucky Bhaskar dub பண்ணி ரிலீஸ் பண்ணாரு, பட் இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாக திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நானும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹரிதா அண்ட் லிங்குசாமி சார், ரோஹிணிலோ யூனோ த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு அப்புறம் மீடியா ஷோ, when we came to media show, my legs were shivering. What am I going to listen? What am I going to hear? And everybody were greeting me with a smile, hugging me with a warm welcome, and shaking hands. And I can never forget that. When you get validation from your own people, it's nice. But when you just step out of your state and come here, you welcome me as your own. I can never forget that. Thank you for that. Thank you. I can never forget that. Thanks a lot. You know, see, how we feel is Telugu and Tamil is like Amma Peddamma. Periyamma? What is that? Yeah. So, you know, when we get love from both mothers, what else can, you know, a person who struggled for 10 years to become a director and now trying to make a name in this industry, and, you know, you get love from both mothers. Thank you so much. Thank you, ma'am. Thank you, everyone. And in the Parathoda, you know, I've you know, thanked everyone on many stages, but I am not shying away from thanking those people again on this stage. First, let me thank the people who are right here. Sunil Anna, you're such a sweetheart. I never saw you angry. There was not even one occasion where your face was angry. You know, I always cherish those, you know, our lunch moments or any food moments. And Bhavani, thank you for being, you know, playing a very small character but very graceful character. Thank you so much. Because when I was hesitant about, you know, asking, hey Bhavani, will she do it? Then Balaji said, no, ask her, she will do. And thank you for being part of this beautiful journey, Vishwanath and Sons. And Balaji, bro, yeah, bro, you've written 5 songs in the shortest time I've ever known. Because Ippo tune he used to give, and within 1 hour used to write the song and used to take care of the song production also. You know, you're just my go-to man. You know, thanks for being a brother throughout this journey. And Sir Lingusamy sir and Haritha sir, I know the coming days will be much greater. And in the madri or family padathuki in the evlo love I never expected. And you know, the way it is faring day by day consistently without even, you know, dropping, I never seen it, sir. So thanks to Primark and you know, team Primark for the support. And Radhika ma'am, yes. Ma'am, Radhika ma'am, when I came to you to narrate the story, I know you had a few doubts about the casting, and you have asked me or suggested or made me you know, you made me prepare with respect to casting also. Maybe because of your advice, I've been extra careful. Maybe if not for your advice, I would not go Mamita way. Seriously, because you made me extra cautious. Thank you for that. And Mamita, I told you
And I told in Hyderabad or somewhere, if I really wish to have a sister, it'll be you. Seriously, because you're that one purest soul in acting. You're a very purest human being. Even when you're acting, I've never seen an actor, a heroine, worried about acting and care less about how I look. You never did. In fact, Nimish used to ask you, say, Mamita, touch up panna, or take care of hair. Yeah, so she was only worried about acting. She's such a pure soul. And if there's another opportunity or every opportunity, I would be like, I would love to work with you. And bro, tala, whatever. GV, the journey started with Vati. I still remember on the first day, what should I call you? Sir, bro. What should I call you? Bro, sollu. But no, now today, we are really bros. We became family. After 3 films, I know, I don't even remember how many times I've rejected, a complete song which has finished production has been rejected, and you never tried to sell me that. You always gave me another tune, even in the 0 hour. I really thank you for that. It never happened to me in my previous film, but I just take that extra, extra leverage, or I don't know. Thanks for that. You never rejected anything that I asked you. And Surya sir is not here, but he has all his love with us. And first, he could have, when I went to Surya sir with a story, he could have just asked me, Venki, I want a commercial film, or Venki, give me a mass film or an action film. But he was the person who insisted on a family film, not caring about how people are going to receive. That daring nature today has got its validation in terms of love, affection, audiences and numbers. இப்போதான் நான் பார்த்தேன், ஒரு பிஆர் குரூப்பில் போட்டார், by yesterday it did 150 crore gross, which was like, it gives me goosebumps. So I couldn't gauge that reach. He did, because he knew if we just try to provide new meal to the audience, they are going to consume. Just not the same, he could have just asked for a commercial film, but he just asked, he wanted a family film. And this is the kind of love people and audience and everybody will show when, you try to give them everything, every time a different meal. And I really thank audience for that. I really thank for, for every ticket that you've bought, and every clap, and every, happy tear or a sad tear, and, a good tweet or a meme, everything. I thank audience and media, on Team Vishwanath and Sons behalf. And, thanks for supporting Vishwanath and Sons illa Vishwanathoda family ku support kudunga ellarum. Thank you so much. Thank you lot. Thank you so much, Venki sir.